வணக்கம். நான் உங்கள் பிரேமதி. இப்ப திருவானைக்காவலுக்கு தேர் பார்க்க சித்திர பெண்ணாகிய நானு கிளம்பிட்டேன். கூடவே என் பொண்ணும் நானும் தான் தேர் பார்க்க வரோம். எங்க இருந்தாலும் இந்த திருவானைக்காவல் தேரை நாங்க மிஸ் பண்ணவே மாட்டோம். அந்த தேர் திருவிழாவில் போய் கலந்துக்கிட்டோன்னா மனசுக்கு அவ்வளோ நிறைவா இருக்கும். இங்க திருவானைக்காவல் வந்துட்டோம். அந்த சூரிய ஒளியில ஓம் நமச்சிவாய கோபுரம் வந்து அழகா கண்ணுக்கு தெரியுது. இந்த திருவானைக்காவல் வந்து நீர்த்தலமா நம்ம பார்க்குறோம். இங்க புதுமையா அந்த தேர் அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. முன்னால 2 வெள்ளை குதிரை, அங்க செழுநீர் திரள்னு சொல்லி பூக்களாலேயே அலங்கரிச்சிருந்தாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நீர்த்தலங்கிற அர்த்தம் தான். இந்த அப்புலிங்கத்தை நம்ம வணங்கணும் அப்படின்னா, நீராகிய ஜம்புகேஸ்வரரை வணங்கணும் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கை வந்து என்னைக்கும் குளிர்ச்சியா இருக்கும். அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நாம் நகர்ந்து போவோம். அதனால தான் இந்த தேருக்கு வந்து எங்கே இருந்தாலும் மக்கள் வந்து திருவானைக்காவலில் வாழ்கிற மக்கள் வந்துருவாங்க. வேற ஊர்ல இருந்தும் மக்கள் வருவாங்க. இந்த தேரை இழுக்கிறதுக்கு வந்து எவ்வளவு இழுக்கிறது முக்கியமோ அந்த அளவுக்கு தள்ளுறதும் முக்கியம். இந்த தேர் சக்கரத்தை ஒவ்வொரு சக்கரத்துக்கும் இழுக்கிறதுக்கு 2 டிராக்டர் வச்சிருப்பாங்க. அந்த டிராக்டர் தான் தேரை இழுக்கும். இங்க அம்பாள் தேரும் கிளம்புறதுக்கு ரெடியா இருக்காங்க. முதல்ல சுவாமியும் அம்பாளும் இருக்கிற தேர் முதல்ல வரும். அடுத்துதான் இந்த தேரை கொண்டு போய் நிறுத்தி வச்சதுக்கு அப்புறம் அம்பாள் தேரை இழுத்துட்டு வருவாங்க. இது 8 மணிக்கெல்லாம் பூஜை பண்ணி கிளம்பிரும். நாங்க எப்பவும் வீட்டுல இருந்து பார்ப்போம். இந்த முறை என்னன்னா தேர் கிளம்புறப்பவே பார்க்கலான்னு நாங்க அங்க வசதியா நின்றுக்கிட்டோம். அதாவது மேல தெருவுல ஒரு வீட்டுக்கு முன்னால திண்ணை மாதிரி இருந்துச்சு. அந்த திண்ணையில நான் உட்காந்துட்டேன். வெயில் முகத்துல சுள்ளுன்னு அடிச்சுது. ஆனாலும் தேர் கிளம்புறப்ப மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. தேரை பார்க்குறப்பவே இந்த சிவனை நினைக்கிறதும் அந்த சத்தத்தை கேட்கறதும் மக்கள் இவ்வளோ ஆரவாரமா வர்றாங்களேன்னு நினைக்கிறப்பவே கண்ணில் இருந்து கண்ணீர் தானாவே வந்துடுது. அதை என்னால் மாற்றிக்கவே முடியல. இது பார்க்க அழகா இருக்கு. தேர் வந்துச்சுன்னா அவங்கவுங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி தேரை ஆசைப்படுவாங்கன்னு சொல்லி நம்ம பிள்ளை தமிழ்ல எல்லாம் படிக்கிறோம். தேர்ல வந்து பூ மாலையெல்லாம் தொங்கிட்டு இருக்கு. துணி மாலையும் கொடை மாதிரி தொங்குது. இதெல்லாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கிற விஷயம்தான். மேல அம்பாலும் சுவாமியும் இருக்கிறத தான் நம்ம பார்க்குறோம். இந்த தேருக்கு வந்து திம்ஸ்கட்டை வச்சு அந்த தேரை வந்து தள்ளுறதுக்காக இளைஞர்கள் ஏறி உட்கார்றாங்க. இந்த இளைஞர்கள் இல்லைன்னா தேரை நம்ம தள்ளவே முடியாது. இவங்க ரொம்ப ஆரவாரமா விசில் அடிச்சுட்டு உற்சாகமா ஒவ்வொருத்தரும் ஏறி அந்த கட்டை மேல உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் அந்த தேர் வந்து நகரும். அந்த தேர் நகரத்துக்கு அவங்க எவ்வளோ பாடுபட வேண்டியதா இருக்கு. தேர் இழுக்கிற மாதிரின்னு சொல்றாங்கல்ல, அது நீங்க நேர்ல வந்து பாருங்க திருவானைக்காவல்ல ஒரு முறையாவது. அப்பதான் தெரியும் அந்த இளைஞர்களோட முயற்சி எல்லாம். அவ்வளோ அருமையா அர்ப்பணிக்கிறாங்க. இந்த இளைஞர்கள் எல்லாம் பண்றத இந்த சிறுவர் கூட்டம் எல்லாம் அந்த அந்த சுவர்ல சுற்றுப்புற சுவர்ல நின்று வேடிக்கை பார்க்குறாங்க. இந்த தேர் தள்ளுறதுக்கு அவங்க போடுற சத்தத்தை கொஞ்சம் கேளுங்க. தேர் இழுக்கிறப்ப அந்த வடத்தை வந்து நேரா இருக்கிற ஒரு சந்துல வச்சிருவாங்க. இதை வந்து வடம்போக்கி தெருன்னு சொல்லுவாங்க. இது தேர் இழுக்கிற எல்லா வீதிகள்லையும் 4 பக்கமும் அந்த வடம்போக்கி தெரு இருக்கும். அந்த வடத்தை வந்து அது சந்துல வந்து அந்த தெருவுல நல்லா கொண்டு போய் வச்சிருவாங்க. தேர் மடங்குறதுக்கு முன்னால அந்த வடத்தை எடுத்து நேரா வடக்கு வீதியில கொண்டு வரப்பதான் தேர் வளையும். அப்போ அந்த டிராக்டரும் நல்லா எடுப்பாங்க. இங்கே தள்ளுறவங்களும் நல்லா முயற்சி பண்ணி செய்வாங்க. திம்ஸ்கட்டையை வச்சு தேரெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் ஷாப்பிங்க்கு வந்துட்டோம். எப்போவுமே இந்த தேர்க்கடையில் பொருள்கள் வாங்குறது ரொம்ப அலாதி பிரியம் எனக்கும் அகிலாவுக்கும். நாங்கள் அதை வாங்காமல் போக மாட்டோம். இந்த நெக்லஸ்லாம் ஒன்று 50 ரூபா தான். வெளியில பார்த்தா இது 100 ரூபா கூட விற்பாங்க. இங்க தேர் கடையில தான் சீப்பா இருக்கும். இங்க வந்து மன்னார்குடியில இருந்து எல்லாம் ரோஜா, செவ்வந்தி, சாமந்தி பூ, பட்ரோசா, பன்னீர் ரோசா எல்லாம் கண்ணு வச்சிருந்தாங்க. இங்க திருச்சிற்றம்பலம்னு சொல்லி பூக்களாலேயே அலங்காரம் பண்ணியிருக்காங்க இந்த முறை. எங்க செழுநீர் திரளும் பூக்களால் அலங்காரம் பண்ணியிருக்காங்க. இதுவுமே அலங்காரம் பண்ணியிருக்காங்க. தேர் முன்னால படம் எடுத்துக்கிறதும் ஒரு பிடிச்ச விஷயம்தான். அப்புறம் தேர் இல்லாம பலூன் இருக்காது. பலூன்லையும் பார்க்கலாம். அப்புறம் 6 நாட்டு வேளாளர் சத்திரத்துல வந்து புளியோதரை அன்னதானம் பண்ணாங்க. புளியோதரையும் சுண்டல் சேர்ந்த ஒரு பருப்பு கூட்டு அழகா இருந்தது. தயிர் சாதம் ரொம்ப நல்லா சாப்பிட்டோம் திருப்தியா. அந்த தேர் திருவிழாவில் நான் சமைக்க மாட்டேன். அப்புறம் திரும்ப அடுத்த தேர் பார்க்கறதுக்காக இங்கே சந்நிதி வீதியில் வரப்ப பாம்பே மிட்டாய்க்காரங்க அந்த பொம்மையோட இதெல்லாம் நாங்கள் சின்ன வயசில் பார்த்து ரசித்து சாப்பிட்டோம்.
அவர் வந்து இது குச்சி மிட்டாய் மாதிரி செஞ்சு குடுத்தாங்க. லாலிபாப் மாதிரி. ஆனா, நாங்க சின்ன வயசுல எங்களுக்கு நெக்லஸ்லாம் பண்ணி கட்டி விடுவாங்க. அப்புறம் வாட்ச் மாரி கட்டிவுட்டு, கன்னத்துல ஒரு இது வப்பாங்க. அப்பலாம் ரோஸ் கலர்ல இருக்கும். இப்ப வண்ணம் கலக்கக்கூடாதுன்னு சட்டம் பண்ணதுனால, இந்த ஜவ்வு மிட்டாய் வந்து வெள்ள கலர்லயே தான் இருந்துச்சு. அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரே ஒரு லாலிபாப் மாதிரி அந்த ஜவ்வு மிட்டாய் ரூ. 20 வாங்கிக்கிட்டு நானும் அகிலாவும் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டுட்டு, திரும்ப அந்த ஓம் நமச்சிவாய கோபுரத்து வழியா நாங்க உள்ள போறோம். சாமிய பார்க்கறதுக்கு. திரும்ப அம்பாள் தேர் பார்க்கணும். அதனால 2வது தேர் பார்க்கறதுக்கு போறோம். வழியில எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு, வேடிக்கை பார்க்கவே வர்றோம் நம்ம. எவ்வளோ பேரு இந்த தேர் திருவிழா வச்சு பிழைக்கிறாங்க. மக்கள் வந்து அகிலாண்டேஸ்வரி எல்லாரையும் வளர்க்கிற நாயகியா நம்ம இங்க பார்க்குறோம். மனசுக்கு ஒரு அமைதி கிடைக்கும். அத உணர்றப்ப தான் புரிஞ்சுக்க முடியும். அதனால ஒவ்வொரு தேருக்கும் நீங்க வாங்க இனிமேலாவது. வந்து இந்த அனுபவத்த நீங்களும் பெற முடியுதான்னு பாருங்க. அது ரொம்ப பிடிக்கும் உங்களுக்குமே. இப்ப நம்ம திரும்ப முன்னால கோயிலுக்கு முன்னால வந்துட்டோம். அடுத்த தேர் அம்பாள் தேரு. அம்பாள் தேரும் அழகா பார்க்குறோம். இதுவும் 2 குதிரை உள்ள தேரு. எந்த ஊர்லயும் 2 தேர பார்க்க முடியாது. அபூர்வமா சில ஊர்கள்ல பார்க்கலாம். இங்க அம்பாள் தேரையும், நம்ம சுவாமி அம்பாள் தேரையும் பார்க்குறோம். உலக நாயகி ஆகிய அகிலாண்டேஸ்வரிக்குன்னு தனி தேர். எப்பவுமே பின்னால தான் கடைசியா அம்பாள் வந்து ஊர்வலமா வருவாங்க சாமி புறப்பாடுல. இது பட்டு ரோஸ் வாங்கிக்கிட்டோம், பன்னீர் ரோஸ் வாங்கிக்கிட்டோம். 3 100 சொல்லி தனித்தனியா வாங்கினா 40 3 வாங்கினா 100 வெயிட் பண்ணி வாங்கினோம். ஏன்னா நாங்க போனப்ப அவரு தண்ணி எடுக்கிறதுக்காக போயிட்டாரு. அப்புறம் இங்க பொம்மை 3 100 ஒன்று வந்து கோழி குஞ்சு, ஒன்று முயல், இன்னொன்று வந்து ஒட்டகம். இதெல்லாம் அகிலாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. போவேலையே அட்வான்ஸாக புக் பண்ணிட்டா. இதெல்லாம் வாங்கி கொடுக்கணுமா, கொடுக்காம கூட்டிகிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டா. அதனால வாங்கிட்டோம். நானுமே அகிலா மனசு மாதிரி தான். நான் பெரியவளா இருப்பேன். ஆனால் அவளை விட நிறைய வாங்கணும்னு நினைப்பேன். சமயத்தில் அவள் வேணான்னு சொல்லி கூட்டிகிட்டு போவா. இந்த ஒயர் கூட ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நாள் ரொம்ப வருஷமாக வாங்கணும்னு நினச்சி இன்னைக்கு தான் வாங்கினேன் நான். இது 100 அதுக்கப்புறம் நாங்கள் மெயின்காடு போயிட்டோம். சரி கொஞ்சம் பொருள்கள்லாம் வாங்க வேண்டியதாக இருக்குன்னு சொல்லிட்டு மெயின்காடு போனோம். அங்கே ஒருத்தர் ரொம்ப பாவமாக பசியோடு இருக்கிற மாதிரி இருந்து அவர்கிட்ட 20 பூ வாங்கிட்டு மீதியை ஒரு டீ வாங்க சாப்பிட்டுக்கோங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டோம். இங்கே தெப்பக்குள தெரு வழியாக நடந்துட்டு இதுதான் எங்களுடைய பொற்காலமே. நான் தேர்க்கடையில் என்னென்ன வாங்குறேன்னு சொல்லி கடைசியாக காமிக்கிறேன்னு உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லைங்களா? அதை தான் இப்போ உங்கள்கிட்ட காட்ட போகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க, கமெண்ட்ல பண்ணுங்க. நீங்க இந்த பொம்மையெல்லாம் என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால எனக்குமே பிடிக்கும். நான் என் பேரை சொல்லி அவளுக்கு வாங்கி தருவேன், அவ பேரை சொல்லி நான் வாங்கிக்குவேன். இதுதான் சின்ன வயசுல இருந்தே நடக்கிற விஷயமா இருக்கும். இது வந்து கோழி குஞ்சு. இது மட்டும் தான் சவுண்டு கொடுக்கு. இது ரொம்ப அழகா இருந்தது வெயில்ல மின்னிக்கிட்டு. இது ஒரு குட்டி முயல் தான். முயல் முயல் பாத்தீங்கன்னா ஒயிட்ல தானே பார்த்துருப்போம். இது வந்து வைலட் கலர்ல பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது. இது வந்து ஒட்டகம். இந்த ஒட்டகச்சிவிங்க வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இந்த காதெல்லாம் 2 மடங்கிடுச்சு. இப்ப விரிச்சு விட்டுட்டேன். கண்ணுக்கு ஒரு பாசி மாதிரி வச்சிருக்காங்க. ரொம்ப அழகா இருந்தது. குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் நெக்லஸ் வாங்கினோம். எப்பவும் வழக்கமா நாங்க தேர்க்கடையில ஈவினிங் போய் வாங்கிட்டு வருவோம். ஆனா இப்ப பகல்லையே வாங்கிட்டு வந்துட்டோம். நைட்டு போகல. இது வந்து பாத்தீங்கன்னா இதுவும் நல்ல பளபளன்னு மின்னுச்சு. யாருமே வாங்கல. வாங்க மேடம், வந்து வாங்குங்க நீங்க அப்படின்னு சொல்லி அவரு சொன்னாரு. சரின்ட்டு இந்த நெக்லஸ் வாங்கணும். இது வந்து ஒண்ணு 50 எதை எடுத்தாலும் 50 தான். இது பாருங்க, இது ரொம்ப அழகா இருக்கும். அடுத்தது இது வந்து என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால இது எடுத்துக்கிட்டா. அப்புறம் இது ஒரு டாலர் வச்சு அழகா எல்லாமே வெயில்ல ரொம்ப மின்னுது. இதுவும் நம்ம போட்டுக்கிட்டா நல்லாதான் இருக்கும் சிம்பிளா. அதுக்கப்புறம் இந்த தோடு வாங்கினோம். எப்பவும் வழக்கமா இந்த மாதிரி தோடு எவ்வளோ வாங்கினாலும் தீராத ஆசைன்னு சொல்லுவாங்க. அது போல எங்களுக்கு எதுவுமே ஃபேன்சி ஸ்டோர் அழுக்கவே அழுக்காத விஷயம்தான். சின்ன வயசுல எல்லாம் அம்மா ஃபேன்சி ஸ்டோரு, நடமாடும் ஸ்டோர் போகும் வண்டி. அதை பார்த்தா என்கிட்ட சொல்ல மாட்டாங்க. சொன்னா பிரியா ஏதாவது வரி வச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டாங்க. இது வந்து பல்லக்கு தோடுன்னு சொல்லுவாங்க. இப்ப பல்லக்கு வந்து புடவையில தான் வந்துருச்சுன்னா தோடுக்கும் வந்துருச்சு. என்னென்ன வச்சிருக்காங்க பாருங்க இந்த பெண்களை கவரக்கூடிய விஷயமா. இது வந்து லக்ஷ்மி டாலரு. இது பாத்தீங்கன்னா இதுதான் கொஞ்சம் காஸ்ட்லி, 60 இது வந்து 50. பிடிச்சிருக்கான்னு பாருங்க.
அப்புறம் வந்து இந்த ஒயர் தோடு, நான் திருச்செங்கோடுல வேலை பார்க்குறப்பையிலேருந்து இந்த பை ஒயர் பை வந்து ரொம்ப அழகா இருக்கும். அப்பையிலேருந்து வாங்கணும்னு நினைச்சேன். ஆனா சில சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ரொம்ப நாள் கழிச்சு தான் நடக்குது. இந்த இது பிளட் ரெட்ன்னு சொல்லுவாங்க. இந்த இதுல இந்த இங்கு ப்ளூ, இந்த கிரீனு, இந்த இது காம்பினேஷன் வந்து இந்த கூட அழகா இருக்கு. காலையில நம்ம பாக்கெட் பால் வாங்குறதுக்கு பை தேட வேண்டிய அவசியம் இல்லை. எடுத்துட்டு போனா பாக்குறவங்களையும் கவர்ற மாதிரி இருக்குல்ல. ரொம்ப அழகா இருந்தது. இது வந்து 100 ரூபாய். நாங்க எப்பவுமே தேர்கடையில எல்லாம் போனோம்னா ஒரு 500 ரூபாய்க்கு குறையாம வாங்கிடுவோம். நம்மள நம்பி அங்க உட்காந்துருக்காங்க. நம்ம வேற எதுவும் நல்ல காரியம் செய்யறதுக்கு இது மாதிரி செஞ்சு அவங்களுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியை கொடுக்கலாம், அவங்களோட வாழ்க்கைக்கு ஆதாரத்தை கொடுக்கலாம்ல. அதனால இதெல்லாம் வாங்கிடுவோம். இது வரைக்கும் பொறுமையா இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி, மகிழ்ச்சி. ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க கமெண்ட்ல சொன்னாதான் நான் எப்படி போட்டுட்டு இருக்கேங்கிறது எனக்கு தெரியும். நன்றி, மகிழ்ச்சி.